வணக்கம் அனைவருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் எல்லாம் பண்ணுறேன். போட்ட வீடியோ எல்லாமே அப்படி தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருள் தான், நம்ம வெளியே எங்கேயுமே ஓடி ஓடி போய் அப்படிலாம் தேட வேண்டாம். இருக்கிறத வச்சு சுவையாக டேஸ்ட்டாக செஞ்சு பார்ப்போம். இப்போது மைதா மாவு 1 கப்பு, ரவை 1 கப்பு, அவ்வளோதான் தேவையானது. ஒரு சிட்டிக்கு கொஞ்சோண்டு சோட்டா மாவு அந்த இட்லி மாவு சொல்லுவாங்க, அது ஒரு சிட்டிக்கு சால்ட்டு. இது தேவையானது சர்க்கரை. நமக்கு என்ன டேஸ்ட்டோ என்ன இனிப்பு வேணுமோ அதுமாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து தேங்காய் திரி வச்சுருக்கேன், ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். இதில் போட்டுருவோம். தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். நம்ம கட்டியாக இட்லி பதம், அதை விட தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு இதை அப்படியே ஊற விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினோடனே நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்தால் சுயம் ரெடி ஆகிடும். வாங்க, நம்ம அந்த தேங்காய், மைதா, சர்க்கரை, ஏலக்காய், ரவெல்லாம் போட்டு ஊற வச்ச இந்த கலவையை கேஸ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காஞ்சிருக்கு. அந்த கலவை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே எண்ணெயில் ஒரு பக்கமாடி ஊற்றி வேண்டியது. அப்படியே நம்ம திருப்பி போட்டுப்போம். இது நம்ம அப்படியே ஒரு அவனில் ஊற்றி வச்சு ஒரு பாத்திரத்தில் தட்டில் ஊற்றி சின்ன சின்ன பிஸ்கெட் மாதிரி பண்ணலாம். தேங்காய் பிஸ்கெட் மாதிரி இருக்கும். அதே டேஸ்ட்டும் இதுவும் கொடுக்கும். நம்ம இது எண்ணெயில் போடுறோம். நம்மள பாத்திரத்தில் குக்கர் வச்சு உப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன சின்ன குழி பணியாரம் தட்டு மாதிரி விற்கிறாங்க. அதை வச்சு அதை ஊற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுன்னா தேங்காய் பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இதே பொருள் தான் அதுக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான்ப்பா. இது பொன்னிறமாக வந்துடுச்சு. நம்ம இது ஒன்று ஒன்றா எடுத்து பிளேட்டில் போட்டுக்குவோம். தேங்காய் பிஸ்கெட்டு சொய்யம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு 5 அது மாதிரி ஊற்றிட்டேன். நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றினா அழகாக வரும். நான் உங்களுக்கு ஒன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்க. ஒன்று அழகாக வரும். இந்த மாதிரி வரும் ஒன்று ஊற்றுனீங்கன்னா. பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஒன்றே ஊற்றுற பாருங்க. ஒன்றே ஒரே கரண்டி. இப்போ வாங்க, இது பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி பூரி மாதிரி எழும்புது மாதிரி அழகா. இதையும் ஒன்று ஊற்றணும். இதை எடுத்துருவோம். கடாயை வச்சு இதேமாரி ஒழுங்காக கொஞ்சமாக ஊற்றினாங்கன்னா ரவுண்டாக வரும். ஆனால் மெத்துன்னு ஆகிடும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம மொத்தமாக ஒன்றமாக கும்பலாக அப்படியே ரவுண்டாக ஒரு 5-6 ஊற்றினாக்கா, இதுமாரி சின்ன சின்னதாக ஊற்றினாலும் அப்போ தான் அந்த ஒரு அழகு இல்லாமல் ஊற்றினாக்கா இது கிறிஸ்பாக கிடைக்கும். சாப்பிட்டாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு மேலே எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்க. அப்படியே அப்படியே புட்டு அப்படியே சாஃப்டாக இருக்கும் உள்ள. எங்கள் சின்ன பையன் ஊர்லேருந்து வந்திருக்கான். அவன் டேஸ்ட்டு பார்த்து சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குமா?
நன்றி. நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.